ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கும் ஒரு பீட்ரூட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் சேர்க்கறனால குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டை மீடியம் சைஸில் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டும் கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பீட்ரூட்டை தனியாக எடுத்துக்கலாம். கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கறிவேப்பிலையும் மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா சீக்கிரம் கரிஞ்சிரும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பீட்ரூட் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம கலந்து விடும்போதே கரண்டி வச்சு பீட்ரூட்டையும் கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நீங்கள் மசாலா எடுக்கும்போது கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கையில் ஒட்டாது. மீதி இருக்க எல்லா மசாலாவையுமே கையில் தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவை ரவுண்டாக தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நான் சோடா உப்பு சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு மைதா மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவை நம்ம தட்டி எடுத்து வச்சிருந்த பீட்ரூட் கிழங்கு மசாலாவை சேர்த்து மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ஏற்கனவே வேக வச்சு சேர்த்தது தான். மேலே இருக்க மாவு மட்டும் எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் போதும். அதனால அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. ஒரு பக்கம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் மெதுவாக திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். கட்லட் இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.
பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கட்லெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.